அது சுசித்ரா அப்படி போகிற போக்கில் தட்டி விட்டு போயிட்டாங்க. பட் அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுக்குள்ள உறவு இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த பக்கம் விசாரிக்கும் பொழுது ஜிவி பிரகாஷுக்கு வேறொரு அஃபேர் இருக்குது, அதனால தான் இந்த முடிவு எடுத்தாருங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஒரே டார்கெட்டு தனுஷா இருக்காரு. ஸோ அதனால் இப்போ கிடைக்கிற இடத்துலலாம் அடிக்கிறாங்க. இவர் அங்கே போனார், இங்கே போனார். தனுஷும் வந்து அங்கே போய் உட்காந்துட்டார். அவருக்கு என்னென்னா வெளியில் வந்தோம்னா இந்த கண்ட கருமத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, பேசாமல் அங்கேயே போய் உட்காந்துருவோன்ட்டு அங்கே போய் தான் உட்காந்து. இப்போ சமீப காலமாக ஏஆர் ரஹ்மான் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் படங்களில் பாடல்களும் சரியாக இருக்கிறது இல்லை, ரீ ரெக்கார்டிங்கும் பெருசாக இருக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து அவருடைய மகன் அதே மாதிரி சைந்தவி ஜிவி பிரகாஷ் பிரேக்கப்புக்கு காரணம் வந்து தனுஷ்னு ஒரு பக்கம் கொளுத்தி போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயமாக, ரொம்ப நெருக்கம் கிடையாது. இப்போ இவர் குடும்பத்தில் இப்படி ஒரு விரிசல் வந்திருக்கு அப்படின்னா ரஹ்மான் அதில் உட்காந்து தலையிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு நெருக்கமாக இல்லை. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு பேப்பர் வெயிட் தமிழ். இந்த தொடர்ந்து டிவோர்ஸாக நடந்துட்டு இருக்கோம். ரீசெண்ட் டைம்ஸில் ஜிவி பிரகாஷ் இந்த ஏஆர் ரஹ்மான் சார் வீட்டில் ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் இணைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, ரஹ்மான் இதில் தலையிடலன்னு தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உள்ள தகவல். என்னென்னா இப்போ ரஹ்மானுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் நெருக்கமான உறவு, ஜிவி பிரகாஷுடைய தாய் மாமன் தான் அவர் அப்படின்னா கூட நீண்ட காலமாக அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருக்குது. ரொம்ப அப்படி பேசிக்கிட்டா கூட தொழில் சார்ந்த சில இதுதான் அவங்க பேசிக்கிறாங்க, ரொம்ப நெருக்கம் கிடையாது. இப்போ இவர் குடும்பத்தில் இப்படி ஒரு விரிசல் வந்திருக்கு அப்படின்னா ரஹ்மான் அதில் உட்காந்து தலையிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு நெருக்கமாக இல்லைங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம கேள்விப்பட்டது. பட்டு ஜிவி பிரகாஷுடைய அப்பா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் மீது மிகப்பெரிய மரியாதை எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. இப்போ அவர் வந்து மகனுக்கு அட்வைஸ் பண்ணாமல் விட்டுட்டாரா அப்படின்லாம் பல பேர் கேட்குறாங்க. ஒருவேளை அவர் வந்து மருமகளோட பேசி இல்லைம்மா ஏதோ உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு வரலாம். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே இறுதியானது அல்லங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அதிகாரப்பூர்வமாக நாங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னால் கூட இப்போ அது மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பக்கம் விசாரிக்கும் பொழுது ஜிவி பிரகாஷுக்கு வேறொரு அஃபேர் இருக்குது, அதனால தான் இந்த முடிவு எடுத்தாருங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான தகவல். அதே மாதிரி சைந்தவி ஜிவி பிரகாஷ் பிரேக்கப்புக்கு காரணம் வந்து தனுஷ்னு ஒரு பக்கம் கொளுத்தி போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயமான ஒரு மீனே பார்த்தேன். மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவுரு இருக்கும்ல, அதுல இவரோட போட்டோ வச்சு அமலாபால், அதுக்கப்புறம் இவரு ஜிவி பிரகாஷ், யாரெல்லாம் ரீசெண்டா டிவோர்ஸ் ஆச்சோ அவங்க எல்லாரையும் போட்டு இவர் தான் காரணம் அப்படின்னா அது எப்படி நான் உண்மையா? அதுதான் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கல்லெடுத்து அடிக்கிறது தான். ஒன்றும் இல்லை, இப்போ சவுக்கு சங்கர் சிக்கிட்டாரு, ஒரு 10 வருஷமா அவர் மேலே இருந்த எல்லா புகாரையும் அள்ளி கொண்டு வந்து போடலையா? ஸோ அந்த மாதிரி தனுஷ் வந்து இப்போ இந்த விவகாரத்தில் அவரை தேவையில்லாமல் கொண்டு வந்து உள்ளே நுழைச்சி ஏற்கனவே அவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு தெரியும்ல, அதனால தான் வந்து இந்த குடும்பத்தோடு அவருக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சொல்லி இவங்க இந்த சைந்தவியும் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அது ரொம்ப கேட்கவே சைக்கிள். அப்படிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. இவங்களும் வந்து இவங்களுக்கு வேற ஒரு அப்போ இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியல விசாரித்த வரைக்கும். ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக அவங்க மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் தனுஷ் அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒன்று இருக்கா மாதிரியும் டாக்ஸ் போயிட்டு, அது சுசித்ரா அப்படி போகிற போக்கில் தட்டி விட்டு போயிட்டாங்க. பட் அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுக்குள்ள உறவு இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. புரியுது. ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும், ஒரு ஆறுதலுக்கு அவர் பேசியிருக்கலாம், அதை இவங்க தப்பாக புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து கணவனை இழந்திருக்காங்க, அந்த துயரத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு இன்னும் பல மாதங்கள் பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க சொல்கிறத வந்து நம்ம முழுக்க உண்மையாக எடுத்துக்க முடியல. ஆனால் இவர் ஃபோன் பண்ணி என்னம்மா நீங்கள் சிரமப்படுறீங்க, ஏதோ ஒரு ஆறுதலுக்கு சில வார்த்தைகள் பேசியிருக்கலாம், அது இவங்க பார்வைக்கு தப்பாகப்பட்டிருக்கலாம். அவங்களுடைய ஒரே டார்கெட்டு தனுஷாக இருக்கார். ஸோ அதனால் இப்போ கிடைக்கிற இடத்துலலாம் அடிக்கிறாங்க. அவங்க இவர் அங்கே போனார், இங்கே போனார், இவங்களோட பேசினார், இது தவறான உறவு, இப்படி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இந்த தனுஷ் மீனா விவகாரமும் சரி, சைந்தவி தனுஷ் விவகாரமும் சரி, இது ரெண்டையுமே நான் நம்ப தயாராக இல்லை. அண்டு ரீசெண்டாக இந்த ரிலீஸ் பார்க்கும்போதுலாம் நிறைய பெரிய பெரிய படங்கள், ஏன்னா ஜூனில் வந்து ரயான் வருதுன்றாங்க, அடுத்து தங்கலான் ரிலீஸ்ன்றாங்க. இது ரெண்டும் இந்த ஜூன் மாதம் தான் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா அஃபிஷியலாக இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரெண்டும் ஜூன் வருதுங்களா? ஆமாம், ராயன் வந்து எப்போனாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏஆர் ரஹ்மான் கையில் இருக்குது. ஓகே, அவர் இப்போ ஆர்ஆர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வழக்கமாக இப்போ சமீப காலமாக ஏஆர் ரஹ்மான் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா,
அவர் படங்களில் பாடல்களும் சரியாக இருக்கிறதில்ல, ரீரெக்கார்டிங்கும் பெருசாக இருக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து அவருடைய மகனை வளர்த்துணும் அப்படின்னு நினைக்கிறார். ஓகே. அப்போ என்ன பண்ணுறாரு, முழுக்க முழுக்க பையன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம பேரில் நீ பண்ணுறன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது வந்து நினச்ச மாதிரி வரமாட்டேங்குது. பட் இந்த படத்தை அவர் பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகியிருக்கார் போல இருக்குது. ராயன் பார்த்துட்டு நானே வந்து அட்ட ஸ்ட்ரெச்சாக உட்காந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படியே உட்காந்துட்டார். வேறு எந்த படத்தையுமே கையில் எடுக்கலை. இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தனுஷும் வந்து அங்கே போய் உட்காந்துட்டார். ஓகே. அவருக்கு என்னென்னா வெளியில் வந்தோம்னா இந்த கண்ட கருமத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, பேசாமல் அங்கேயே போய் உட்காந்துருவோன்ட்டு அங்கே போய் தான் உட்காந்து முழுக்க முழுக்க அந்த வேலையில் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் ராயன் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டுங்கிறது ரஹ்மான் கையில் இருக்குது. ஓகே. இன்னொரு படம் தங்கலான் வந்து நீண்ட காலமாக அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. அதுக்கு வந்து சென்சார் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா படம் பழசாயிருச்சுங்கிற ஒரு உணர்வை கொடுத்துரும். சென்சார் டேட்டு நீங்கள் போடும்போது எப்போ சென்சார் வாங்கின படம்டாங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் அந்த நெருக்கத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. எல்லாமே இந்த ரிலீஸ்க்கான சூழலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜூனுங்கிறது சரியான டேட்டா தான் இருக்குது. அந்த ரீசெண்டாக ஸ்டார்னா ரிலீஸ் ஆகி மக்களுக்கு ரிலீஸ் முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் ரிலீஸ்க்கு அப்புறமா நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். உண்மையாகவே அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க ஒரு 3 நாளில் 15 கோடி வந்திருக்கு, கவின் அடுத்த ரேஞ்சில் ஒரு ஸ்டாராக மாறி இருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லைங்க, அது பிரேக் ஈவன் ஆகிருக்காதான் எல்லாரும் சொல்கிறாங்க. பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது, பிரேக் ஈவன் ஆகிருக்கு. அதுவே இன்னைக்கு பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து நம்ம போட்ட காசை திரும்ப எடுத்துட்டாலே பெரிய வெற்றின்னு நினைக்கிற இடத்துல இன்றைக்கி சினிமா வந்துருச்சு. அதை தாண்டி பெருசாக ஓடிச்சுன்னா அதை கொண்டாடிக்கலாம். பட் இது பிரேக் ஈவன் ஆனதுனால இதையே பெரிய வெற்றியாக நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. பட் அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் டிராகன்ற டைட்டிலில் பிரதீப் ரங்கநாதனுடைய படத்தோட அனௌன்ஸ் பண்ணுறதுனா அதே டைட்டிலில் பிரசாந்த் நீலும் ஜூனியர் என்டிஆர் வச்சு டிராகன்ற டைட்டிலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டைட்டில் இங்கே ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது பிரச்சனைகள் உள்ளாகும்? ஏன்னா அது பேன் இண்டியா படமாக தான், அதுவும் பிளான் பண்ணி தான், இதுவும் பிளான் பண்ணி, அதுக்காக கேட்குறேன். இல்லை அதுதாங்க இப்போ என்னென்னா அந்த அமைப்புகள் இது வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஃபிலிம் சேம்பரில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தெலுங்கு இதில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது இந்த ஸ்டேட்டஸ் தான். இப்போ பிரதீப் ரங்கநாதன் தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் போக போகிறதில்ல. பட் அவங்க இங்கே வருவாங்கல்ல, அது ஒரே ரிலீஸ் டேட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அண்டு தங்கலானுடைய ரிலீஸ் தான் அது எப்போ நடக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த ரிலீஸ் டேட்டுன்றது அவங்க ஜூன் சொல்லிட்டு தொடர்ந்து சுற்றி இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜூன் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களா? இல்லை, ரொம்ப நாளாக வந்து பாரஞ்சித்து தான் அதை வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறார். ஓகே. அது என்னென்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் அனுப்பி ஒரு பெரிய அளவுக்கு விருதுகளை குவிச்சிட்டு வந்த பிறகு இங்கே ரிலீஸ் பண்ணலாங்கிறது அவருடைய நோக்கம். அப்புறம் அதில் ஏதோ சிக்கலாகி அதுக்கு பெருசாக அவங்க போகலை. இப்போ விக்ரமும் ஒரு பக்கம் அதுக்காக வெயிட் பண்ணி படங்களை ஒத்துக்காமலே இருந்தார். அப்போ திடீர்னு சரி இதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம வேறு படங்களை பண்ணிடலாம், ஏன்னா அது எப்போ பண்ணுவாங்கன்னு அவருக்கே தெரில. ஸோ அதனால் அவர் போனார். இப்போ ஃபைனலாக ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. பாரஞ்சித்தும் நீங்கள் பண்ணிவிடுங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ சொன்ன மாதிரி ஜூனில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கூலி எந்த ஸ்டேஜில் நான் இருக்கு? ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ரஜினி அண்ட் லோகேஷ் சேர போகிறாங்க. ஆமாம், அது என்ன ஸ்டேஜில்? அது ஜூனில் வந்து ஒரு நாள் ஏதோ நாள் சொல்லியிருக்காரா ரஜினி. அந்த ஒரு நாள் ஷூட்டிங் என்னை வச்சு எடுத்துருங்க, ஏன்னா சென்டிமெண்ட்டாக எனக்கு ரொம்ப நல்ல நாள் அது. அதை எடுத்து முடிச்சிட்ட பிறகு நான் நடுவில் வழக்கம் போல் வெளிநாடுலாம் போவார்ல, ஒரு படம் முடிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் இமயமலை போவார், வெளிநாடு போவார். அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சுதா கோங்காரோடைய ப்ராஜெக்ட் அது சூர்யா ட்ராப் ஆனதுக்கப்புறமா அவங்க நிறைய ஹீரோ ஸ்டாக்ஸ் இருக்காங்க, முக்கியமாக சியான் விக்ரம் கூட பண்ண போகிறான்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம்மா, அது உறுதியான தகவல் தான். ஆமாம். அண்டு அது இன்னொரு பாயிண்ட்டில் அவங்க துருவ் விக்ரமுக்கும் ஒரு கதை பண்ண போகிறாங்கன்றாங்க. அதுவும் உண்மைங்களா? இல்லை, துருவ் கிடையாது, விக்ரமை வச்சு தான் பண்ண போகிறாங்க. டன்னா. கடைசியாக இப்போ இருக்க ஒரு பெரிய படம் அப்படின்னா ஒரு பக்கம் குட் பேட் அக்லி, அதுக்கப்புறமா ஒரு அஜித் ஏற்கனவே ஒரு டேரக்டரை கமிட் பண்ணிட்டாரு, ஒரு சிறுத்தை சிவா அப்படின்னு ஒரு டாக் இருக்குன்னா. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க, சிறுத்தை சிவா கங்குவாவை முடிச்சுட்டு அவர் அடுத்து இதில் பண்ண போகிறாரு, பாலிவுட்டில் படம் பண்ண போகிறாரு, ஹிந்தி படம் பண்ண போகிறாரு. இதில் எது நான் நடக்க போகுது? இல்லை, அஜித் படம் தான் நடக்க போகுது. ஏன்னா அஜித்தே ஃபோன் பண்ணி நடுவில் இப்போ கங்குவா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ தான் வந்து கங்குவா ஃபஸ்ட்டு இது ஒன்று டீசர் மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்போ தான் ஃபோன் பண்ணி சிவாட்ட நல்லா இருக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ நீங்கள் அதை முடிப்பீங்க, நம்ம படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் ஃபோனில் கேட்டிருக்காரு. ஸோ அதை தான் சிவா வந்து வெளியில் சொல்லி அது பெரிய தகவலாக போச்சு. அதனால் அஜித் வந்து சிவாவோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், சிவாவும் வந்து இதுக்கு தயாராக இருக்கார். ஏன்னா இது ரொம்ப முன்னாடியே பேசின கமிட்மெண்ட் இது. ஸோ அதனால் திடீர்னு பாலிவுட் படம் வருது
அஜித்தை விட்டுட்டு போகணும்னு அவர் நினைக்க மாட்டார். ஒருவேளை அப்படி அங்கேருந்து வாய்ப்பு வந்ததுன்னா அஜித்திட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவார். பட் இப்போதைக்கு அடுத்த படம் வந்து அஜித்தோட தான். அண்ட் கங்குவா தீபாவளி ரிலீஸ் அது உண்மைங்களா? அது தெரியல. இப்போ அவங்க சிஇஓ தனஞ்சயனே பேசிகிட்டு இருக்காரு, ரிலீஸ் டேட்டுன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல சார், ஞானவேல் ராஜா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவங்களே ஏதோ குழப்பத்தில். தேங்க்யூ வெரி மச். நான் சூப்பரான